வணக்கம். வாங்க புட்டபர்த்தி சுற்றி பார்க்கலாம். இது ஒரு பக்கமுங்க. இதுவும் ஃபுல்லாக மலை. எங்கே பார்த்தாலும் மலை கரட்டுக்கு அதுக்கு தான் இருக்கும். அந்த இடத்துல இங்கே ஒரு வீடு இருக்குது. ஆனால் யாரும் குடி இல்லை இப்போ லாஸ்ட் வரைக்கும். ஏதாவது சத்ய சாய் பாபாவுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இது ஒரு பக்கம். இந்த அங்கெல்லாம் வந்து பில்டிங் கட்டிக்கா வீடு மாதிரி இருக்கா. அது புட்டபர்த்திக்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்குலாம் அந்த வீடு ரூம் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அந்த மாதிரி தான். இந்திக்காரவங்களாம் வேலை செய்கிறவங்க இருக்காங்க நிறையா. சத்ய சாய்பாபா பர்த்டேக்கு வச்சது பூரா மலங்காடு தாங்க. அதைத்தான் குறைஞ்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. தீபா அம்மா உங்களுக்கு சொந்த ஊர் புட்டபர்த்தியா? இல்லைடாப்பா, ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இடியாக்கொட்டை தோட்டம்லாம் அங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே ரொம்ப நல்ல பிளேஸ். இங்கே இருக்கிறது பெங்களூர் பக்கத்தில் கூலிங்காக இருக்குங்களா. சென்னை மாதிரி நம்ம ஊர் மாதிரிலாம் ஹாட்டாக இருக்காது, கூலிங்காக இருக்கும். பாலமரம் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் தான் பாலமரம் இருக்கும், இங்கேயும் நல்லாயிருக்கும். அக்கா நான் சர்க்கரை 640 பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்கா, அதனால தான் யூடியூப் வந்தாங்க. வருமானம் இல்லைக்கா. நீங்கள் நடக்கிற மாதிரி எல்லாம் நான் நடக்க முடியாது. அப்படியா? அப்போத்தான் பணம் வரும். கண்டிப்பாக டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணணும். அதில் லைவ் போட்டால் வரும் கண்டிப்பாக. அதையே நம்மளால போட முடியாது. நான் போடுறேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் பேசுவாங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ போட்டோன்னா கூட நிறைய பேர் சேருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கடையெல்லாம் இருக்குது பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு கிராமம், ரொம்ப வீடு அதிகம் இல்லை, கடை இருக்குது. 11 மணிக்கு எனக்கு லைவ் ஆனால் நான் சப்ஸ்கிரைபே பண்ணலடா. இப்போ ஷார்ட்டில் ஒரு கமெண்ட் போட்டுப்போ. நான் பண்ணுன்னா என்னென்னு கூட ஞாபகம் இல்லை. பதினெட்டு லைக் போட்டிருக்கியா? சரி, இதெல்லாம் பார்க்கட்டாக்கா. நான் லைக் போடுறதுல எனக்கு இதில் பேர் காட்டாதுடா. கமெண்ட் போட்டால் அதில் தான் பேர் காட்டும். நான் இன்றைக்கி பண்ணுறேன். சரி, அதை நம்பர் கொடுத்துருக்கல, அதில் ஃபோன் பண்ணுறேன். ஷார்ட்ஸ்க்ரீன் எடுத்து மறந்துடுவேன்டா அடிக்கடி. வேற ஒன்றும் இல்லை, டக்குன்னு மறந்துடுவேன். அது ஒன்று தான் ப்ராப்ளம். என்ன பண்ணுறது? மருதாணி தலை கொழுன்னு தலைஞ்சிருக்குது. ஆனால் எனக்கு மருதாணி தலை வைக்கிற அளவுக்கு மைண்ட் இல்லை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் இல்லாமல் போட்டால் ஐயோ, நான்லாம் அதான் சொல்கிறேன் பாருங்களேன். ட்ரெஸ் இல்லாமன்னு இல்லை, கொஞ்சம் அந்த மீனிங்கில் பேசுறது, அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஏதோ கொஞ்சம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல, டெக்னிக்கலாக பேசுவாங்க. சில இது ரோடு போட்டாச்சா? இங்கே எப்போ போட்டாங்க? டபுள் மீனிங்காக பேசுவாங்க, அதெல்லாம் சமாளிக்கணும். யூடியூப் பற்றி சில இது பர்சனல் சொல்லி கொடுப்பாங்க. ஜெயக்குமார் வாங்க. தப்பாக ரொம்ப இல்லை. ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தர் பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அதில் யூடியூப் பற்றி நிறைய சொல்லி கொடுப்பாங்க. புது ரோடு போட்டாங்க, பரவாயில்ல. இதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஹைட் பத்தாதாட்டு இருக்குது. எங்கிட்டு போய் மேலே போய் எடுக்கிறது? பார்ப்போம், மெதுவாக நடந்துக்கிட்டே போகலாம். சரிடா கண்ணா. காலை வணக்கம் அம்மா. தேனி வாத்தியார்
ஆமாம், அன்றைக்கி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பேசுனீங்களா, ஹெல்ப்பு கூட வேணுமா, எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்களா? எனக்கு ஹெல்ப்லாம் வேண்டாங்க. நானே ஒருத்தருக்கு என்னால் முடிஞ்சது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போதும், நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரோ ஒருத்தர் சூப்பர் சாட் போடுவாங்க, சூப்பர் தேங்க்ஸ் போடுவாங்க. அதில் வந்து எனக்கு க்ரோத்லாம் இல்லை. பாதி அவங்க 40 ரூபா போட்டிங்கன்னா 20 ரூபா அவங்க எடுத்துக்குவாங்க. 18 ரூபா டேக்ஸ் போக இப்போ ஒரு 17 ரூபா எனக்கு கிடைக்கும். சேனல் க்ரோத் ஆகும். அதுக்கு மட்டும் என்னுடைய காசு நானே போட்டுக்கிட்டு இருக்கிறேன், தெரியுங்களா? என்னுடைய காசே வேறு ஒருத்தருக்கு ஃபோன் பே அனுப்பிச்சி விடுவேன், அவங்கள போட சொல்லுவேன். அப்புறம் 1 2 அதுக்கு வேறவங்களும் போட்டிருக்காங்க. சேனல் க்ரோத் ஆகிறக்கோ அது ஒரு சென்டிமெண்ட், அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். எப்போலாம் கொய்யாலாம் வீட்டுக்கு போகிறப்ப ஆட்டோவில் தான் போவேன். முடியல, ரொம்ப ரொம்ப தூரம் வந்திருக்கிறேன். பார்க்கலாம், அந்த பக்கமாக போய். நீ எங்கம்மா ఎక్కడికి వస్తున్నారు కూర్చో ఎట్టు చెల్లికి ఎట్లా వచ్చినావు వాకింగ్ వస్తాను ఇంకో మా డార్లింగ్. హాయ్, గుడ్ మార్నింగ్ ఎవ్రీబడి. ఏ లైటింగ్ వెలుగుతుంది. బాబు కాలేజ్ టైం అవుతుంది. ఇటు వస్తున్నారు సూపర్ హాస్పిటల్ దగ్గర నుంచి. ఓ ఇలా నేను ఫోన్లో మాట్లాడతాను. బాబుకి టైం అవుతుంది. రేపు వేరే దగ్గరకు స్వామికి మళ్ళీనా என் ஃப்ரெண்டு 10 ரூபா 10 மணிக்கு வாங்க நீங்கள். கண்டிப்பாடா நான் வர்றேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன், சரியா? நீங்கள் எந்த ஊர்? அம்மா தேனி வாத்தியார். ஒட்டஞ்சத்திரம் தாங்க, அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம்ட்டு. ஒட்டஞ்சத்திரம். அந்த பொண்ணு எனக்கு சமையல் பண்ணி கொடுக்கும்ல, அதனால எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. இப்போ வந்து ஹாயின்ட்டு போகுது. அவங்களெல்லாம் இன்னும் வயசாக இருக்கிறாங்க, சருன்னு ஓடுறாங்க. நம்ம அப்படி போக முடியாதுல்ல. தோட்டம் இருக்குதுப்பா, 2 ஏக்கர் தோட்டம். 2 ஏக்கராக இருந்தாலும் 1 கோடிக்கு மேலே போகும்.